வெல்கம் டு ராமன் அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆர்பி கான்ஸ்டபிள் 2024 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் 10 மினிட் சீரீஸாக. ஸோ அதோட பார்ட் 3 செஷன் தான் இது. ஓகே, வாங்க சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மு வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா ஏதாவது ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் a மைனஸ் பி த ஹோல் கியூப், a ப்ளஸ் பி த ஹோல் கியூப், a கியூப் மைனஸ் பி கியூப், இந்த ஃபார்மெட்டில் எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், யூனிட் டிஜிட் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். யூனிட் டிஜிட் கான்செப்டை யூஸ் பண்ணணும்னா எல்லா ஆப்ஷன்ஸோட எல்லா யூனிட் டிஜிட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆனால் இங்கே ஆப்ஷன் சி டி வந்து ஒரே டிஜிட்டு யூனிட் டிஜிட் 5 இருக்கிறதுனால இதையும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து வந்து டிஜிட்டல் சம் கான்செப்ட் யூஸ் பண்ணலாமான்னு பார்க்கலாம். அடுத்து டிஜிட்டல் சம் கான்செப்ட்னா இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ 6 3 9 5 4 9ன்னு வருது. அப்படின்னா இங்கே வந்து -9ன்னு வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 5 4 9 6 3 9, இங்கேயும் -9ன்னு வரும். ஸோ -9 நம்ம 0 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டு ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி டிஜிட்டல் சம் வரதுனால டிஜிட்டல் சம் கான்செப்ட்டையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு டைம் ரொம்ப எடுக்கும். இன்னொன்று கால்குலேஷன் மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, அப்படி பண்ண அவசியம் இல்லை. நம்ம இப்போ பாருங்கள், லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் பாருங்கள். எல்லாத்துக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. 54 56 35 55ன்னு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டு, அதாவது தேர்டு டிஜிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தேர்டு டிஜிட்டு 4th டிஜிட்டு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகே, அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் 35 அதாவது இந்த நம்பர்ஸ்லேயும் இன்ட்டு மல்டிப்ளை வந்துருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி அந்த மல்டிபிள் பண்ணி ஆன்சர் வரதுனால லாஸ்ட் 2 டிஜிட் நீங்கள் எடுக்கணும். ஓகே, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற தேர்ட் டிஜிட் 4th டிஜிட் எடுக்கணும். அப்படின்னா இங்கே 15 × 35 நீங்கள் இன்ட்டு பண்ணுங்கள். 35 × 15னா என்ன வரும், 10 × 315 வரும். 5னா இதில் பாதி 175. அப்படின்னா 5, இங்கே 2, இங்கே 1, 525 வரும். ஸோ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறதுனால இங்கே 0.0ன்னு வச்சுருக்கோம். நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 2 டிஜிட் மட்டுமே போதுமானது. அப்படின்னா இங்கே என்ன வரும், 25 போட்டுருக்கணும். இங்கே ப்ளஸில் இருக்கனால +25. ஓகே, அடுத்த இதை பாருங்கள் 36 8. ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி வர சொல்ல நமக்கு என்ன வரும், 3 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கணும். எக்ஸாம்பிள் 1 2 3ன்னு இருக்கணும், 3 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கணும். அப்படின்னா இங்கே 4th டிஜிட் இருக்குல்ல, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4th டிஜிட் என்ன வரைக்கும் 0வாக தானே இருக்கும். அப்படின்னா நமக்கு இப்போ டேரெக்டாகவே இந்த 4th டிஜிட் 0ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போமே போட்டுடலாமா. அப்படின்னா இந்த டிஜிட் மட்டும் நம்ம தேர்ட் டிஜிட் வந்து நம்ம என்னவாக இருக்குன்னா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து 36 × 8 வந்து பண்ணணும்னு தேவையில்லை. இந்த லாஸ்ட் 2 தான் பண்ணாலே போகணும். 6 8 48. ஸோ 8 தான் இதில் வரும். ஓகே, அப்படின்னா இங்கே வந்து 6 8 48 8 தான் வரும். ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட்டில் ஒரு 0 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த இதில் லாஸ்ட் நம்பர் வர்றது மட்டும் நம்ம இதில் 6 8 48 பண்ணால் 8 தானே லாஸ்ட்டாக வரும். அப்படின்னா 80 தான் இங்கே வரும். ஓகே, அடுத்து பாருங்கள் 1.07. 1.07னா தேர்ட் டிஜிட்டு 4th டிஜிட் இங்கே 0 0ன்னு தானே இருக்க போகுது. அதே மாதிரி இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வருது. அப்படின்னா தேர்ட் டிஜிட் 4th டிஜிட் 0 0ன்னு தான் வரும். இங்கேயும் 5 6ன்னு இருக்குது. லாஸ்ட் தேர்ட் டிஜிட்டு 4th டிஜிட்டும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 0ன்னு தான் வரப்போகுது. அப்படின்னா நமக்கு இங்கே வந்து என்ன சிம்பிள், மைனஸ். அப்படின்னா -80. அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் வரதுனால மைனஸ்ங்குள்ள நம்ம தான் பெருசாக இருக்கும். அப்படின்னா -80 + 25. அப்படின்னா என்ன வரும், இங்கே 10 போய் இங்கே 7ன்னு இருக்கும். 10ல் 5 போனால் 5, 7ல் 2 போனால் 5. ஸோ -55 அப்படின்னு வரும். அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி சால்வ் பண்ணால் குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஓகே 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 ஏதாவது குழப்பமாக இருந்தால் திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லபடியாக புரியும். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம் பாருங்கள். இதுவும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். ஸோ இந்த சீரீஸையும் பாருங்கள், ஏதாவது அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி எதுவும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அதாவது அல்ஜிப்ரா ஃபார்முலா எதுவும் ஒத்து போதான்னு பார்த்தோம்னா இதுவும் ஒத்து போகலை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அப்படின்னா இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம், யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம் இதில் யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எல்லாம் பாயிண்டில் இருக்குது, ஆன்சர் வந்து ஒரு ஹோல் நம்பரில் இருக்குது. அப்படின்னா யூனிட் டிஜிட் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு வேளை டிஜிட்டல் சம் கான்செப்ட் யூஸ் பண்ணலான்னா ஆப்ஷன் பி சி வந்து 3 3ன்னு ஆயிரும். ஸோ டிஜிட்டல் சம் கான்செப்ட்டும் யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணலாம், பாயிண்டில் இப்போ போன சம்மு மாதிரி நம்ம பாயிண்ட்டு லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு ஆன்சர் வந்துருந்துச்சு. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதில் ஒரு 12 பாயிண்ட் வச்சு 0 0ன்னு தான் இருக்கும் எல்லா இதுலேயும். அப்படின்னா அதையும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில்
2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது எல்லா இதுலேயும். மேக்ஸிமம் எல்லா இதுலேயும் மேக்ஸிமம் வந்து 2 ஸ்தானம், இங்கே 2 ஸ்தானம்னா மொத்தம் 10,000ஆல் இன்ட்டு பண்ணோன்னா எல்லாத்தையும் முழு நம்பர் ஆயிருமா? அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர்த்தையும் 10,000ஆல் நம்ம இன்ட்டு பண்ணிடும். 10,000ஆல் இன்ட்டு பண்ணணும். அப்படின்னா கீழே ஆன்சர் ஆப்ஷன் வந்து என்ன இருக்கும்? இங்கே 10,000 இன்ட்டு பண்ணால் 1,90,000 வரும். அதே மாதிரி இங்கே 2வது ஆப்ஷன் வரும் 1,20,000 வரும். 3வது ஆப்ஷன் வரும் 2,10,000 வரும். ஓகே, 4வது ஆப்ஷன் 1,50,000 அப்படின்னு போகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கும் ஆப்ஷன்ஸ். ஓகே, அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய தானே. 19,000க்கும் 12,000க்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ராக்சிமேஷனை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது இங்கே பாயிண்டில் கொடுத்துட்டு ஆப்ஷன் வந்து முழு நம்பரில் கொடுக்கும்போது நம்ம எந்த ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியல. அப்படிங்கும்போது நம்ம அப்ராக்சிமேஷனில் போகலாம். அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 5.84 வந்து 5.8ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்ட்டு 2.05 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 3.6ன்னு எடுத்துக்கோங்க. இன்ட்டு 1.5ன்னு எடுத்துக்கோங்க. மைனஸ் 2 இன்ட்டு 3.5 ப்ளஸ் 8.8 இன்ட்டு 2 மைனஸ் 12.4 ப்ளஸ் 7. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம சால்வ் பண்ணுவோமா? 58 ப்ளஸ் 58 இன்ட்டு 2 வந்து 116 வரும். அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 11.6 மைனஸ் 3.6 இன்ட்டு 1.5 வந்து என்ன வரும்? 5.4 வரும். ஓகே, 5.4 வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மைனஸ் 7ன்னு வரும். 2 இன்ட்டு 3.5 வந்து மைனஸ் 7ன்னு வரும். அதே மாதிரி 2 இன்ட்டு 88னா 176ன்னு வரும். அப்புறம் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். ப்ளஸ் 17.6. அதே மாதிரி இங்கே மைனஸ் 12.4 அப்படியே போட்டலாம். ப்ளஸ் 7. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ளஸ் 7க்கும் மைனஸ் 7க்கும் கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் இருக்கிறது நம்ம ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர்லாம் ப்ளஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் நம்பர்லாம் தனித்தனியாக இது பண்ணுவோம். அப்போனா இந்த 11.6ஐயும் 17.6ஐயும் இது பண்ணால் நமக்கு என்ன வரும்? 29.2ன்னு வரும். ஓகே, 28 29.2ன்னு வரும். அதே மாதிரி 5.4ஐயும் 12.4ஐயும் இது பண்ணால் நமக்கு என்ன வரும்? மைனஸ் 19.8ன்னு மைனஸ் 17.8ன்னு வரும். ஸோ இப்போ 29.2ல் 17.8 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 12. இங்கே 8ன்னு மாறி இருக்கும், 4ன்னு வரும். 8ல் 7 போனால் 1, இங்கே 1 அப்படின்னா 11.4ன்னு வரும். 11.4 எதோட நியரஸ்ட்டு? ஆப்ஷன் பி, 12ஓட நியரஸ்ட்டு. அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இந்த சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம் இது ஒரு நல்ல சம்மு. இந்த நம்பரை 2023 பவர் 2024 ப்ளஸ் 2023 பவர் அந்த பவர் வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரில் இந்த சம்மை வந்து எல்லோரும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் தப்பாக தான் ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. மொத்தமே 20% தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சம்மை ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த சம்மில் இந்த இது இருக்குல்ல, ஸோ இதில் இந்த 2 இதில் இருந்து 2023 பவர் 2023 காமனாக வெளியிடுங்க. ஓகே, ஏன்னா இதுலேயும் 2023 பவர் 2023 இருக்குது, 2023 பவர் 2024 2023 இருக்குது. அப்படி தானே? அப்படின்னா வெளியே எடுத்தோம்னா 2023 பவர் 2023 காமனாக வெளியிடுங்க இந்த 2 இதில் இருந்து. ஓகே, வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 2023 பவர் 2024 2023 பவர் 2023 வெளியே எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கிறது 2023 இருக்குது. ஏன்னா பவரில் 2024 இருக்குது. அப்படின்னா உள்ளே வந்து ஒரு 2023 இருக்கும். அதேமாதிரி ப்ளஸ் இங்கே ஃபுல்லாக வெளியே எடுத்ததுனால ப்ளஸ் 1 இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் 2024 இருக்கா? இந்த 2024 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, 2024 அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அப்படின்னா இப்போ வந்து இது என்னவாயிருச்சு? 2024 ஆயிருச்சா? 2023 ப்ளஸ் 1 2024. அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த 2024ஐயும் இந்த 2024 காமனாக வெளியே எடுக்கலாமா? அப்படின்னா காமனாக வெளியே எடுத்திங்கன்னா 2024 வந்து காமனாக வெளியே எடுத்திங்கன்னா என்ன இருக்கும்? ரிமைனிங் 2023 பவர் 2023 ப்ளஸ் இங்கே 2024 காமனாக எடுத்தோம்னா இங்கே 1 தானே இருக்கும், 1. ஓகே, நமக்கு டிவைடட் பை நம்ம போன இதில் டிவைடட் பை இந்த இதில் என்ன இருக்குது? 2023 பவர் 2023 ப்ளஸ் 1. ஓகே, ஸோ நமக்கு இப்போ இந்த இதுக்கும் கேன்சல் ஆகிருமா? அப்படி நமக்கு ஆன்சர் என்ன? 2024. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சா?
ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஓகே, ரொம்ப ஈஸியான சம்மு தான். நம்பர்ஸை பார்த்த உடனே எல்லோரும் பயந்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.